ஹலோ மக்களே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே மிட்நைட் ஏஜ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது எப்படி இருக்குங்கிற இன்றைக்கே பார்த்துக்கோங்க. என்னென்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகிறங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். வீடியோ லேட்டாக வரும் பார்க்காங்க, வீடியோ கண்டினியூ போட்டுட்டு இருப்போம். லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக நாங்கள் போடுவோம். ஸோ நாளைக்கு இப்படி தான் இருக்க போகுது. டோக்கன் டவர்லாம் வரப்போகுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டலை காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி அப்படியே உடம்பை பிடிச்சிக்கிட்டே கட்டி பிடிச்சிட்டே பின்னாடியே நிற்கிது. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க? ஸோ அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா டுயல் எமௌண்ட் ஒன்று வரப்போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, டுயல் எமௌண்ட் ஒன்று இருக்க போகுது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்த வீடியோக்குள்ளே இன்னொரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல, வீடியோ ஃபுல்லாக பார்த்துங்க. இன்னொரு ஈவெண்ட்டும் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக் சேஞ்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சும்மா வலுவாக இருக்குது. இருக்கிற காசை எப்படிலாம் பிடுங்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு இந்த கருணாக்காரை யூஸ் பண்ணுறானோ நம்மளும் அவனுக்கு நம்ம யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் அந்த லுக் சேஞ்சருங்கிற பண்டல். என்னென்ன சேஞ்ச் என்னத்தை சொல்ல, வாயில் என்னென்னமோ வருது. காசப்பெல்லாம் பிடுங்கிறதுக்கு புது புது யோசனையாக பண்ணி இந்த கருணாக்காரை நம்ம மண்டையில் மசாலா அரைக்கிறியே நம்மளும் தெரியாதனமாக இப்போ உள்ளே போய் விழுந்துகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் கார்டு, அது வந்து இப்படி தான் இருக்க போகுது. பேட்டில் கார்டு பார்க்குறதுக்கு சின்ன வயசில் நம்ம சீட்டில் ஆடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவில் அனிமேஷனாக, ஆமாம் அறிவில் அனிமேஷன் எமௌண்ட்டுங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ஒத்தாத்தான் இருக்குது. மொத்தத்தில் அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசணும்னா என்ன சொல்கிறது, கையில் காசு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், காசு இல்லையா சும்மா வீடியோ பார்த்துட்டு போயிருங்க, யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த ஈவெண்ட்டில் நமக்கு வேண்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு பார்த்து கருணாக்காரன் ஒரு 29 ஆஃபரோ இல்லை ஒரு 79 ஆஃபரோ போடுங்க. ஸோ நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இதில் நம்ம ட்ரை பண்ணி காசு வேஸ்ட் ஆக்க வேண்டாம், சும்மா பார்த்தோமா போனோமான்னு இருப்போம். நல்லா கேட்டுக்குவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட் வரப்போகுது நான் அப்படியே ஓனாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கன்லாம் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, பேண்ட்டு சட்டை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஆனால் டோக்கன் டவரில் வரப்போதா இல்லை வேறு எதில் வரப்போகிறாங்கிறது கன்ஃபார்மாக தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஸோ அது ஒரு ஈவெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் வரப்போகுது. அது நம்ம கேமுக்குள்ள நம்ம சர்வருக்கு வரப்போகுது. சில சர்வருக்கு ஓடிட்டு இருக்கு, நம்ம சர்வருக்கு வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இது ஃபஸ்ட் ஆஃப் நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்டு மாதிரி தான் தெரியும், எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேக்குங்க. ஏன்னா நானே பார்த்து மிரண்டேன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா லாஸ்ட்டு பார்த்தா அது பேக்கு என்னமோன்னு பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குன்னா எடுத்துக்க வேண்டியதானே. நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கூடி சீக்கிரம் வந்தும். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெராஃபில் கண்ணுக்கான ஸ்கின் வரப்போகுது. பெராஃபில் கண்ணுக்கான ஸ்கின்னு. ஆனால் அந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. சும்மா அக்யூரேசி மட்டும் டபுள் பாயிண்ட்டு, மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட்டில் இன்னொரு அமௌண்ட் இருக்குது. அது பார்க்குறதுக்கே செம்ம ஒர்த்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். இதை நான் பார்த்தீங்கன்னா என் சேனலில் நான் எப்போவோ சொல்லியிருப்பேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த ஒரு அமௌண்ட்டு தலைவனை தூக்கி போட்டு டம்னு படுக்கிறாரு, அப்படியே மூக்கில் பார்த்தீங்கன்னா சொட்டு சுட்டா சளி வடி, இது என்னடா அமௌண்ட் இது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல், அந்த பண்டலை பற்றி என்ன சொல்கிறது, ஸோ ஃபன்னி. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கத்தை பற்றியே ஒரு ஈவெண்ட்டப்பா அது. இது ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோ, இது ஒரு பண்டல், ஒரு இதில் வர்றானப்பா வந்து அதை இது பண்ணி எத்தி விடுறான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பண்டலை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்தடுத்து வரப்போகிற இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஈவெண்ட்டை நான் இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். எது கன்ஃபார்ம் அப்டேட்டோ அதை மட்டும் தான் நாங்கள் போடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.